இன்னைக்கு நம்ம an observation log of my fianceயோட எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினி வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவா. கேம் படி அடுத்து என்ன சாப்டர்ல நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சொல்லுவா. இதுல ஃபர்ஸ்ட் சீன்லயே பாத்தீங்கன்னா நம்ம சிசில வந்து எழுப்பி விட்டுட்டு இருக்காங்களா, எந்திரிங்க எந்திரிங்க இல்லாட்டி பார்ட்டியா அப்படின்னு சொல்லுவாங்களா. இவனும் அது மாதிரி முழிச்சிருவான். ஏன் என்னாச்சு, பார்ட்டியாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்றப்ப அங்க பார்ட்டியா கத்திக்கிட்டு இருப்பான் அந்த பசங்கள்ட்ட எல்லாம். என்னை விட்டுருங்க, நான் வந்து நன்னா மாற போறேன், மொட்டை அடிச்சுக்க போறேன், அப்பதான் இந்த கேம் வந்து சிசில விடும், இந்த கேம் வந்து என்னையும் அவரை சேர விடாது, என்னை விட்டுருங்க, நான் அவரை விட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அழுதுட்டு இருப்பா. அப்புறம் தான் ஹீரோ எந்திரிச்சு வந்துருவானா, அவனை பத்தினா அவனை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருப்பா. நான் நன்னா பேர்லான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், நீ என்ன குயினா வரணும், என்ன நன்னா போறன்னு சொல்றப்ப, இல்ல கிராஜுவேஷன் பார்ட்டியோட என்னோட சாப்டர் முடிஞ்சிருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப, இல்ல இல்ல நானும் அந்த ஹெரோனியாவும் சேரவே மாட்டோம், ஃபியூச்சர்ல நான் உன் கூட தான் இருக்க போறேன், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்படியா அப்படின்னா மித்த ஈவெண்ட் எல்லாம் அப்படின்னு சொல்றப்ப, மித்த ஈவெண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாக்குறான். அதுக்கப்புறம் தான் இவ சொல்ல ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி ஹீரோ இவங்க எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெள்ளாமிச்சு வச்சிடறான். வெள்ளாமிச்சு வச்சுட்டு, சரி என்ன நடக்க போகுது சொல்லு, ஏன் இப்படிலாம் சொல்ற, நானும் நீனும் தான் ஒன்னா இருக்க போறோம், அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப, இவ வந்து கோவத்தோட சொல்றா, இல்ல நீங்க வந்து ஹெரோனியா கூட தான் சேரணும், அப்படி நீங்க ஹெரோனியா கூட சேர்ந்தாதான் இந்த நாட்டு மக்களும் இந்த அரசாங்கமும் சந்தோஷமா அமைதியா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் இப்படிலாம் சொல்ற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, இவ சொல்றா, என்னன்னா ஹெரோனியா மட்டும் நீங்க கல்யாணம் பண்ணலைன்னா இந்த நாட்டு மேல உங்களுக்கு பற்றே இல்லாம போயிரும், நீங்க எதுலையுமே விருப்பமே இல்லாம போயிருவீங்க, அது மாதிரிதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல, ஹீரோ வந்து சமாதானப்படுத்துறான். எதா இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாம், எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, என்ன நடக்க போகுதுன்னு சொல்லு, ஃபியூச்சரை நம்ம மாத்துவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் தான் இவ வந்து சொல்ல ஆரம்பிக்கிறா. இது மாதிரி மொத்தம் அந்த கேம்ல வந்து ஹீரோஸ் பாத்தீங்கன்னா 6 பேரு, ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல 5 பேர், அவங்களையும் சேர்த்து ஹீரோவையும் சேர்த்து மொத்தம் 6 பேரு. இந்த 6 பேருமே ஹெரோனியாவை லவ் பண்ற மாதிரி தான் இந்த கேம் இருக்கும். லாஸ்டா அந்த கிராஜுவேஷன் பார்ட்டி அப்ப ஹெரோனியா யாரை சூஸ் பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு கதை போகுமா, அதை தான் சொல்லிட்டு இருக்கா. இப்போ வந்து ஹெரோனியா வந்து ஹீரோவை சூஸ் பண்ணாம மித்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல 5 பேர், அவங்கள ஒருத்தரை சூஸ் பண்ணா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதையை சொல்ல ஆரம்பிப்பா. ஃபர்ஸ்டே வந்து ஹெரோனியா யாரை சூஸ் பண்றான்னா ஜிம்பாய். அப்படி அவ வந்து ஜிம்பாயை சூஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி அவங்க 2 பேரும் வளர்ந்துடுறாங்க, கல்யாணம் எல்லாம் ஆயிருது. ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிக்கல, தனியாவே தான் இருக்கிறான். எப்ப பார்த்தாலும் எது மேலேயுமே அவனுக்கு ஒரு நாட்டமே இல்லை, விருப்பமே இல்லாம தான் வாழ்ந்துகிட்டு இருப்பான். இந்த ஜிம்பாய் பாத்தீங்கன்னா ஹீரோவோட படையில ஒரு படை தளபதி. அவன் ஓடி வந்து சொல்றான், அரசே இது மாதிரி எதிரி நாடு தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப வந்து போர் நடக்கிற காலம், ஹீரோவும் அங்க வந்திருப்பான். அங்க வந்துட்டு எல்லாருமே அசால்ட்டா முடிச்சிருப்பாங்க, இவங்க நாடு தான் ஜெயிச்சிருக்கும், அப்பாடா போர் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்ப அப்படியே பார்த்தா ஹீரோ என்ன பண்ணிட்டான், அவன் விடவே இல்லை. ஒரு தடவை அந்த போர்ல ஜெயிச்சிட்டாங்களா, சரின்னு சொல்லிட்டு இவன் தான் வாழ்க்கையே போர் அடிக்குது, அடுத்துன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க எல்லா நாட்டு மேலயுமே இவன் போர் தொடுக்க ஆரம்பிச்சிருக்கான். இது வந்து இவன் சொல்லுவான், ஜிம்பாய் வேணாம் ஏன் இப்பெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்ல, வாழ்க்கையில போர் அடிக்குது, போருக்கு போனா நல்லா இருக்கான் அவனுக்கு. அவன் வந்து ஒரு விளையாட்டு மாதிரி கொடூரமா எல்லாரையும் கொண்டுகிட்டு இருப்பான். இது பாக்குறப்ப ஜிம்பாய்க்கு ஒரு மாதிரியா இருக்கும். இருந்தாலும் அரசன் இல்லையா ஹீரோ, அவன் சொல்றத கேட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு இப்படியே அவனும் எல்லா போர்லயுமே ஜெயிச்சு சுத்தி இருக்க எல்லா நாட்டையுமே பிடிச்சதுக்கு அப்புறம் ஹெரோனியாவும் ஜிம்பாயும் சந்தோஷமா அந்த நாட்டுல வாழ்ந்தாங்கன்னு சொல்லிட்டு கதை முடியும், கேம் முடியுமா. அப்படியே தான் சொல்லிட்டு இருக்காளா, ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இப்படி நான் கொடூரமா இருக்கிறதுனாலதான் இவன் வந்து நிறைய தடவை சொல்லியிருப்பான், ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு இவள்கிட்ட கேட்டுட்டே இருந்திருப்பான். இவன் வந்து சொல்லியிருக்கவே மாட்டா. இப்படி ஹீரோ இருந்திருக்கான்னு சொல்லிட்டு தான் அவ சொல்லாம இருந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். சரி இதே மாதிரி ஹெரோனியா மித்த பேரை சூஸ் பண்ணா என்ன நடக்கும் அதையும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதை பத்தி இவ சொல்ல ஆரம்பிக்கிறா. இதே ஹெரேனியா வந்து ஷானை சூஸ் பண்ணியிருந்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு ஹீரோவோட தம்பி அதை பற்றி சொல்ல ஆரம்பிப்பா. பார்த்தா அந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா இது மாதிரி எனக்கு போர் அடிக்குது, இந்த அரசாங்கத்தை இந்த அப்பா கூட இருந்து எல்லா வேலையும் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு இந்த பையன் ஓடி போயிருப்பான்னா. அதுக்கடுத்து பார்த்தா இவனோட அப்பா அரசனை வந்து யாரோ விஷம் வச்சு கொண்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த தம்பி தான் வந்து நாட்டையே ஆட்சி செய்யணும். அந்த நேரம் கரெக்டாக போர் வேறு வந்துருமா பக்கத்து நாட்டோட. அதனால இந்த தம்பி வந்து பயப்படுவான். இவனுக்கு வந்து போர் இந்த மாதிரி சண்டை போடுறதெல்லாம் விருப்பமே கிடையாது. ஹெரோனியா தான் அவனுக்கு ஆதரவா இருப்பா. இது மாதிரி உங்களால முடியும், உங்களால தான் இந்த நாடே இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் அவனுக்கு ஆறுதல் படுத்தி அதே மாதிரி அவன் போருக்கு போய் ஜெயிச்சு கிங்கா மாறிடுவான். அப்புறம் 2 பேரும் ஒன்னா இருப்பாங்களாம். இதான் ஹாப்பி எண்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அடுத்து பார்த்தா நெல்ட். இதே வந்து ஹெரோனியா நெல்ட்டை சூஸ் பண்ணியிருந்தா என்ன இருக்குன்னா,
இதுல பார்த்தா நெல்ட் வந்து பல வருஷமா ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பானா. அந்த ரிசர்ச் வந்து நம்ம பிரின்ஸ் வந்து டக்குன்னு முடிச்சிருவான். ஆனா வந்து அவன் என்ன கண்டுபிடிச்சிருப்பான்னா, ஒரு பிளாக் பவுடர் அதான் அந்த வெடிமருந்து கண்டுபிடிச்சிருப்பான் ஹீரோ. அதே மாதிரி நெல்ட் வந்து ஒரு பெரிய பீரங்கிய கண்டுபிடிச்சிருப்பான். இப்ப இவங்க 2 பேருமே அத யூஸ் பண்ணி போர்ல ஜெயிச்சுருவாங்க. நெல்ட் வந்து நாடு முழுக்க ஃபேமஸ் ஆயிருவான். இது மாதிரி ஒரு வெப்பன கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அப்புறம் ஹெரோனியாவும் நெல்ட்டும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அப்படின்னு முடியுமா? அடுத்து இதே ஹெரோனியா சார்ல்ஸ சூஸ் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது மாதிரி ஹீரோ வந்து அரசியலுக்காக பக்கத்து நாட்டுக்கு போயிருப்பானா. அப்போ வந்து யாரையோ ஃபாலோ பண்ணிட்டு அங்கேயே காணா போயிருப்பானா. அதுக்கப்புறம் பார்த்தா சார்ல்ஸும் ஹெரோனியாவும் அதே மாதிரி அரசியல் பேசுறதுக்கு அந்த நாட்டுக்கு வந்திருப்பாங்க. இது மாதிரி இந்த நாட்டுக்கும் ஹீரோ நாட்டுக்கும் இடையில போர் நடக்கும். பார்த்தா ஹீரோ வந்து அந்த நாட்டிலேயே தொலைஞ்சு போயிட்டானா. அவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த எதிரி நாட்டுக்குள்ளேயே ஒரு ஸ்பையா அங்கேயே சுத்திட்டு இருப்பான். இப்போ வந்து சார்ல்ஸ் வந்து நம்ம நாட்டு சார்பா போர் தொடுக்க, நம்ம ஹீரோ வந்து எதிரி நாட்டுக்குள்ள இருந்துகிட்டு நம்ம நாட்டுக்கு உதவி செஞ்சு கடைசியா நம்ம நாடு ஜெயிச்சிரும். அதே மாதிரி சார்ல்ஸும் ஹெரோனியாவும் லாஸ்டா சந்தோஷமா வாழ்ந்தாங்க அப்படின்னு முடியும் அப்படின்னு சொல்றப்ப எல்லாமே போர்லயே முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுட்டு இருக்கான். சரி, அடுத்து வந்து அந்த நீலமண்டர் இருக்கான அவன் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு இருப்பா. இதுல பார்த்தா ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோவை யாரோ விஷம் வச்சு கொன்னுருவாங்க. அத விசாரிக்கிறதுக்காக இந்த நீலமண்டையும் ஹெரோனியாவும் ஒண்ணா சேர்ந்து விசாரிச்சு பார்த்தா அரச குடும்பத்திலேயே தான் இதை பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தும் ஒரு போர் வந்து தான் 2 பேருக்கும் ஹாப்பி எண்டிங்கா முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இதுலயுமா போரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, ஆமா, இது மாதிரி ஹெரோனியா கூட ஹீரோ சேரலைன்னா எல்லா இதுலயுமே மீதி எல்லா ரூட்லயுமே வந்து போர் தான் கடைசியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ யோசிச்சிட்டு இருக்கான். ஒரு ரூட்ல வந்து இவன் மனசே இல்லாத ஒரு மிருகம் மாதிரி இருந்திருக்கான். இன்னொரு ரூட்ல இவனை கொன்னுடுறாங்க. இன்னொரு இடத்துல விட்டுட்டு ஓடிடுறான். இது மாதிரி எல்லா கதைப்படியுமே நான் வந்து ஒரு கேவலமான ஆளா தான் இருந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல, இவன் சொல்றா, இல்ல நீங்க இப்படி கிடையாது. கேம்ல நீங்க வித்தியாசமா இருக்கீங்க. ஆனா இங்க நீங்க வந்து ரொம்ப ரியலா இருக்கீங்க. ரொம்ப உண்மையா நேர்மையானவரா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறா. ஹீரோவா அப்படியே அவளை கட்டி பிடிச்சிக்கிறான். உனக்காக ஒரு நல்லவனா நான் எப்போதுமே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்க, வார்த்தையா சொல்லிட்டு இருக்கா. இது மாதிரி நீங்க விதியால நிர்ணயிக்கப்பட்ட அந்த பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணிக்கலாட்டி இந்த மீதி ரூட் படி போனா இவன் இறந்து போயிருவான், தொலைஞ்சு போயிருவான், இது மாதிரி ஏதாச்சும் நடந்துருமே அப்படின்னு சொல்றப்பதான் இவன் யோசிக்கிறான். இது மாதிரி ஹெரோனியா சொல்லியிருப்பா, அப்ப பேச வரப்பே சொல்லியிருப்பா. என்னன்னா, இது மாதிரி நான் தான் விதியால நிர்ணயிக்கப்பட்டவ, நீங்க என்ன கிஸ் பண்ணீங்கன்னா என் மேல ஒரு சிம்பிள் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அது இப்ப ஹீரோக்கு ஞாபகம் வந்து, ஓ அதுதானா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனோவை பார்த்துட்டு இவளுக்கு நம்ம ப்ரூஃப் கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். என்னன்னா அப்படியே வந்து ஹீரோயினியை கூட்டிட்டு போய் ஹீரோ பேசுறான். இது மாதிரி நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்றப்ப அவ அப்படியே திரும்ப பார்த்துட்டு, நான் வில்லியாச்சு அப்படின்னு சொல்றப்ப, நான் உன்னை லவ் பண்றேன் டியா. இது மாதிரி நான் மட்டும் உன் கூட இருந்தேன்னா ஒரு நல்ல அரசனா ஒரு நல்ல மனிதனா நான் இருப்பேன். நான் அதை எப்போதும் நம்புறேன். அதனால விதியால எனக்காக நிர்ணயிக்கப்பட்டவ அது நீதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிய கிஸ் பண்ண அந்த குரோ தள்ளி விட்டுருவா. அவளுக்கு வந்து கோவமா இருக்கும் ஹீரோ வந்து கிட்டக்க வந்தாவே. சரி, இப்போ உன் கைய பாரு அப்படின்னு சொல்றான். பார்த்தா இவ கையில வந்து சிம்பிள் வந்திருக்கு அந்த ஹெரோனியா சொன்ன மாதிரி. எப்படி என் கையில சிம்பிள் வந்துச்சு, நான் வில்லியாச்சே, அப்ப நான் தான் ஹீரோயினியா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்டுட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோ சொல்றான், எப்படி இந்த சிம்பிள் வருதுன்னா இவங்க வந்து ஒரு ஸ்பிரிட் கூட வச்சிருக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இது மாதிரி தன்னோட மாஸ்டர் கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு இப்படி தன்னோட பிளெஸ்ஸிங்க சிம்பிளா தருவாங்களாம். இது வந்து ஜெனாவோட சிம்பிள் அதை தான் வந்து சொல்றான் ஹீரோ. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, இது மாதிரி ஹீரோ சொல்றான், இனிமே உனக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி அது எனக்கும் ஜெனோக்கும் தெரிஞ்சிரும். அதே மாதிரி நீ எங்க இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருக்கான். இனிமே உன்னால என்கிட்ட இருந்து ஓடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, ஹீரோயினி பார்த்துட்டு, ஓ அப்படியா, அப்பனா சரி, இது மாதிரி உங்களை வந்து இந்த கதை நடக்க போகுது இல்ல, இவனை வந்து கொலை பண்ணிடுவாங்க, தொலைஞ்சு போயிடுவான் அப்படின்னா அது மாதிரி பிரச்சனை எல்லாம் வரப்ப உங்களுக்கும் நான் சிம்பிள் கொடுத்துட்டா என்னால கண்டுபிடிச்சிட முடியும்ல, நீங்க எங்க இருந்தாலும் உங்களை நான் கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஆமா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே குரோவை பத்தி சொல்றா. போ நீனும் ஹீரோக்கு சிம்பிளை கொடு அப்படின்னு சொல்றப்ப குரோக்கு கோவமா இருக்கும். இருந்தாலும் சொல்லிட்டாலேன்னா அவளும் சிம்பிளை கொடுப்பா. பார்த்துட்டு இருப்பான் ஹீரோ, அழகா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட வந்து ஹீரோ சொல்லிட்டு இருக்கான், இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் நீ எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிடு. நம்ம 2 பேரும் இனிமே சோல்மேட் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சோல்மேட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஆமா, இந்த சிம்பிளை வந்து வாழ்க்கையில ஒரு தடவை மட்டும்தான் கொடுக்க முடியுமா. இது மாதிரி இதை நீ மறைய வைக்கலாம், ஆனா வந்து இதை போக வைக்க முடியாது. இது வாழ்நாள் முழுக்க உன் கையிலேயே தான் இருக்கும். நம்ம கல்யாணத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன், என்னோட அன்பான மனைவியே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஸ் பண்ண அவ வேல்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த சனிக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.